சுப்பிரமணிய புஜங்கம் 18வது. இஹாயாஹி வல்சே திஹஸ்தௌ பிரசார்யாஹ வயத்யாதராச்சங்கரே மாதுரங்கால் சமுத்பத்யதாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராசிஷ்காத்ரம் பஜே பாலமூர்த்திம். பரமேஸ்வரன் அப்படியே சுப்பிரமணியனை பார்த்து குழந்தே வா அப்படின்னு கூப்பிட்டு 2 கையை அப்படி நீட்டுவதான். அப்படி நீட்டின உடனே அம்மையோட பார்வதியோட மடியில் உட்காண்டிருப்பாராம் சுப்பிரமணிய சுவாமி. அப்படி நேரம் அப்பா கூப்பிட்ட அதே நிமிஷம் அடுத்த நொடியில் ஓடி வந்து அப்பாவோட கையில் வந்து அப்படி விழுந்துருவாராம். எழுந்த உடனே பகவான் என்ன பண்ணுவாராம், அப்படியே தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைச்சி வச்சுட்டு சரீரத்தோடு சேர்த்து அணைச்சி வச்சுப்பறாம். அப்படி பரமேஸ்வரனால் ஆலிங்கனம் பண்ணப்பட்ட சரீரத்தோடு கூடின பாலசுப்பிரமணியனே நான் பஜிக்கிறேன் அப்படின்னாக்கும். இந்த இடத்துல அவர் அப்படியே பாவிக்கிறார். பார்வதி மடியில் சுப்பிரமணியன் உட்காந்துருக்கிற மாதிரியும், இவர் அழகாக குழந்தைய வான்னு கூப்பிடுற மாதிரியும், கையை காட்டி கூப்பிடுவோம் இல்லையா, உடனே சாடி ஓடி வந்துடும் குழந்தைகள். அந்த ஒரு பாவம் அங்கே வருதுன்னு தாற்பயம். அப்படி பரமேஸ்வரனால் ஆலிங்கனம் பண்ணப்பட்ட அந்த சரீரத்தோடு கூடின சுப்பிரமணிய சுவாமியை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். 19வது. குமாரே சசூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்திபாணே மயூராதிரூடா புளிந்தாத்மஜாகாந்த பக்தார்த்திஹாரின் பிரபோதாரகாரே சதா ரக்ஷமாம் த்வம். ஹே குமாரா, சிவபுத்ரா, குஹா, ஸ்கந்தா, தேவசேனாபதே. தேவசேனாபதினா 2 அர்த்தம். தேவசேனையினுடைய பதி, தேவசேனா பதி. இன்னொன்று தேவ சேனாபதி, தேவர்களுடைய சேனாபதி. அப்படி முருகனுக்கு 2 ரீதியில் அந்த பதத்தை நம்ம வியாக்கியானிக்கலாம். சூரபத்மன் வதம் பண்ணி வந்த உடனே தன்னுடைய மகள் தேவசேனையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அதனால தேவசேனாபதி. அது மட்டுமல்ல, அந்த தேவ சைன்யங்களுக்கே சேனாபதியாக மாற்றுறாரா. அதனால தேவ சேனாபதி, தேவன்மாருடைய சேனாபதி. இங்கே தேவசேனாபதே, வேலாயுதா, மயில்வாகனா, வள்ளிப்பிரியதமா, அதன் புளிந்தாத்மஜா காந்தன், வள்ளியினுடைய காந்தன் அர்த்தம். பக்தன்மாருடைய சங்கடம் இல்லாதாக்கக்கூடியவன். பிரபோ தாரகாரே, தாரகாசுர வைரியான பகவான், பிரபோ உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன், உன்னுடைய திருவடி எப்போதும் என்ன ரட்சிக்கட்டும், எனக்கு எப்பொழுதும் நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை. பிரசாந்தேந்திரியே நஷ்டசம்யே விசேஷ்டே கபூத்காரி வக்த்ரே பயோத்கம்பி காத்ரே பிரயாணோன்முகே மய்யநாதே ததானீம் திருதம் மே தயாலோ பவாக்ரே குஹத்வம். இந்திரிய சக்தியெல்லாம் நசிச்சு போதமற்றி நிச்சேஷ்டனாய் வாயிலேருந்து கபம் ஒழுகிற லெவல் இருக்கும்போது இந்த பயத்தால் சரீரமெல்லாம் விரைச்சி மரணம் எடுத்த அநாதனாய் நான் கடக்கிற சமயத்தில் கருணாமூர்த்தியான பிரபு உங்கள் வேகத்தில் வந்து என் முன்னால் எழுந்தள்ளணும். அதாவது அந்த சமயத்தில் என்னை கூப்பிட முடியாது. கண்டம் கபாதிகள் கொண்டு வளைஞ்சிடும்போள் அந்தே நாராயண ஸ்மிருதி சாத்தியமாமோ, கண்டே கபாதிகள் கொண்டு வளைஞ்சிடும்போள் அப்படின்னு மலையாளத்தில் உண்டு. கடைசி சமயத்தில் பகவானை சிலப்போ கூப்பிடறதுக்கு முடியாது, ஏன்னா கபம் வந்து அடைச்சிடும், வார்த்தை வெளியில் வராது. அதனால என்னன்னா, இப்போவே ஆரோக்கியமாக இருக்கும்போதே நம்ம பகவத் ஸ்மரணையோடு இருந்துக்கலாம். மனசால் ஸ்மரித்தாலும் வரும். நம்ம ஸ்மரிக்கிறத பகவானுக்கு தெரியுமே, அந்தரையாமே அவர் தானே இருக்கார் உள்ள. அப்படி அந்த ஒரு நிலைமை கடைசி நேரம் வரும்போதோ எப்படி இருக்குமா, இந்திரியங்கள் எல்லாம் நசிக்கும், எல்லாம் கண் பார்வை இருக்காது, எல்லா இந்திரியங்களும் சேதனையற்றி போயிடும், போதம் இருக்காது, அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக கிடக்கும், பாடி அனக்கமே இருக்காது, கபமெல்லாம் வாயில் வந்து நிறைஞ்சிருக்கும். இப்படி பயத்தால் சரீரமெல்லாம் விரைச்சி அப்படி அநாதன ஆருமே இல்லாமல் மரணத்தினுடைய வாயில் போய் விழறா மாதிரி உள்ள அவஸ்தையில் கிடக்கிற சமயத்தில் சுப்பிரமணிய சுவாமி நீ வந்து என்னை காப்பாற்றணும், என்னுடைய கண்ணில் எனக்கு தெரியணும் அப்படின்னா மரண சமயத்தில் எனக்கு பகவத் விசாரம் வரணும்னு பிரார்த்தனை. நான் கீதையில் சொல்கிறார், சாகும்போது எதை நினைச்சுன்னு சாகிறானோ அவன் அதுவாகவே பிராபிப்பன் அப்படின்னு வருது 7வது அத்தியாயத்தில். அதனால தான் அந்த சமயத்திலேயாவது பகவானை நினைக்கணும்னு அர்த்தம். அப்படி பகவானை நினச்சா பகவானுடைய பக்தனாக மாறிடலாம், முழு பக்தனாக மாறிடலாம் அடுத்த ஜென்மம். நம்ம எதை இச்சிக்கிறோமோ மரண சமயத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்மம் தான் அடுத்தது கிடைக்கும் தாற்பயம்.
அப்படிப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி என்னை நீ காப்பாற்றணும்னாக்கும் பிரார்த்தனை பண்ணுற இந்த ஸ்லோகத்தில்.